சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு ஒரு சமையலில் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் சில்லி சப்பாத்திங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 சப்பாத்தி சுட்டதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி, ரொம்ப பொடியாக நறுக்கிடாதீங்க, ஓரளவு நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸுக்கு நறுக்கிக்காங்க. ஒரு 10 பூண்டு பல்ல பொடியாக நறுக்கிக்காங்க. 2 பச்சை மிளகாயை கிணிக்காங்க. டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இதில் வறுத்து எடுத்து வச்சு, அப்படியே முறுக்கு முறுக்குன்னு வேணாம், ஒரு செமி இதாக இருந்தால் போதுங்க. வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கி விட்டு பொரித்து எடுத்து வைங்கங்க. இப்போ பாருங்கங்க, திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், குடமிளகா இது எல்லாத்தையும் ஒரு தடவை வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க பாருங்கங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது இந்த குடமிளகாயும் போட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதாங்க. அந்த ஒரு லைட்டாக கலர் டேர்ன் ஆனால் போதும், அவ்வளோதான். இப்போ பாருங்கங்க, ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்குங்க. 1 டீஸ்பூன் பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துட்டாங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த நம்மள வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி, இதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுங்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி இதோட ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க சில்லி சப்பாத்தி. நான் எல்லாம் ரெடியானது உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். என்னங்க, நல்ல சூப்பரான அருமையான ஹோட்டல் ஸ்டைலை விட அட்டகாசமான சில்லி சப்பாத்தி ரெடிங்க. பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா காரமெல்லாம் மைல்டாக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லவே முடியாதுங்க. அன்பிலீவபிள் டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி இதே ஸ்டைலில் இதே மெத்தடில் சப்பாத்தி நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, இல்லை பரோட்டா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சாலும் சரிங்க, இதே மெத்தடில் செய்யுங்க. அடி தூளுங்க. அலி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.